டிஎன்பிசி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போது நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் இந்த டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் பார்ட், அதாவது 6th பார்ட் பார்க்க போகிறோம். இதோட ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக்கில் இதே அப்படியே கன்யூனிட்டியாக வயது கணக்கிலும் சராசரி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த பார்ட்டு 6ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமன்பாடு கான்செப்டில் என்ன மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு ரேஷியோ வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதான் வந்து ஈக்குவேஷன் மெத்தட் நம்ம வச்சுக்கிறோம். வழக்கம் போல் ஃபார்முலாலும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ இந்த ஈக்குவேஷன் மெத்தடில் டைப் 1 நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு ரேஷியோ வேல்யூ கொடுத்துட்டு இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அந்த மாதிரி டைப்பு கொண்டு வந்திருக்கு. இது டைப் 1. அடுத்து டைப் 2 பார்த்தீங்கன்னா இதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, டைப் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதை மாடிஃபை பண்ணி நம்ம மாடிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது செகண்ட் டைப்பாக கொண்டு வந்திருக்கு. மொத்தம் 2 டைப் தான். இதுலேயும் நம்ம யோசிக்கிற அளவு கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஒன் பை ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஈஸியானதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சில மாடல் மட்டும் நான் சொல்லிடுவேன். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a/b இதோட வேல்யூ 5/3 எனில் a+b/a-b இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரேஷியோன்னு கொடுத்தாலும் சரி, a/b 5:3 கொடுத்தாலும் சரி, a/bயோட வேல்யூ 5/3 கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ரேஷியோவை பின்னமாக எழுதலாம்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ பின்னத்தை ரேஷியோவாகவும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இது தெரிஞ்சப்பனா என்ன பண்ண போகிறோம், இதில் இருந்து ரேஷியோவில் ஏவோட வேல்யூ 5னும் பியோட வேல்யூ 3 நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படியே நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். a+b தானே, அப்போது 5+3 டிவைடட் பை 5-3. அப்போது மேலே நம்ம கூட்டினா 8/2ன்னு வரும். இதை அடிச்சு கொடுத்தா 4ன்னு வரும். ஸோ 4 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளானதானே? அதே போல் தான் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். x/y வேல்யூ 2:3ன்னு கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இதில் இருந்தே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த பார்த்த உடனே அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ 6 × எக்ஸோட வேல்யூ 2 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 3 ஈஸ்ட்டு 3 × எக்ஸோட வேல்யூ 2 மைனஸ் 2 × ஒய்யோட வேல்யூ 3. இப்போ 12 - 3 ஈஸ்ட்டு 6 - 6. ஓகேவா? இப்போ இதில் இருந்து இங்கே ப்ளஸ் வரும். ஓகே, ஈக்குவேஷனில் இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் நோட் பண்ணிடுங்க. அதே போல் இங்கேயும் ப்ளஸ் வரும், கவனமாக நோட் பண்ணிடுங்க. ரைட். இப்போ இதை சிம்பிளை பண்ணால் 12ல் 3 போன்ஸ்னா 9, 12ன்னு வரும். மறுபடியும் 3ஆல் அடிச்சு கொடுத்தா 3 9, 4 12. அப்போ 3:4 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். தானே? இப்போ அடுத்தது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. x/5 = y/8 இது வேல்யூ கொடுத்துட்டு இந்ததுக்கான கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸு கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ 5. ஒய் கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ 8. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணல 5 + 5ன்னு வரும் ஈஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 8, 8 + 8 அப்போது 10:16. இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தா 5:8. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியாதுல்ல. ஸோ 5:8 தான் அதற்கான சரியான ஆன்சர். தானே? ஓகே, நெக்ஸ்ட்டு இது சேம் கொஸ்டின் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. இப்போ இயரை பாருங்கள், 2019 கேட்டிருக்காங்க. 2024லேயும் வந்து இதே தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ரிப்பீட்டட் மாடலும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் கான்ஃபிடண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். x/y வேல்யூ 2:1. இதில் x² - y² x² + y² இதோட வேல்யூ கேட்குறாங்க. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 1ன்ட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸ்கொயர்னால் ஸ்கொயர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்கள். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். 2018 கேட்டாங்க, அப்புறம் 2024 இது கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் சேம் இதுதான். 5வது கொஸ்டின் 6வது கொஸ்டின் இதெல்லாம் சேம் இதுதான். நீங்கள் அப்படியே வந்து சப்ஸ்டிட் பண்ணியே சிம்பிளை பண்ணிடலாம்.
இதில் ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினாக கொடுத்துடலாம். 7வது கொஸ்டின் கூட உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஈஸியாக சால்வ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதுவும் அதே இதுதான். 9வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 9வது கொஸ்டின் பாருங்கள், x/y = 4/5 எனில் 4/7 + 2y - x / 2y + x கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸும் ஒய்யும் வேல்யூ தெரியும்ல. எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 5. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4/7 + 2, ஒய்யோட வேல்யூ 5 தானே, 2 × ஒய்யோட வேல்யூ 5 மைனஸ் எக்ஸோட வேல்யூ 4. இப்போ இதவே அப்படியே ப்ளஸில் போட்டால் கீழே இருக்க வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம சிம்ப்ளை பண்ணோம்னா 4/7 அப்படியே போட்டுடலாம். இங்கே 10 - 4 / 10 + 4. இதை இதுக்கு அடுத்து சிம்ப்ளை பண்ணோன்னா 4/7 அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் மேலே 6/14 கிடைக்கும். இப்போது இதை 2 விதங்களை சால்வ் பண்ணலாம். எல்சிஎம் 14 எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 + 6, 8 + 6 என்ன, 14ன்னு கிடைக்கும். 14/14 அடித்து கொடுத்தா 1 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் பாருங்கள். சேம் இதே இது தான். இப்போ இதில் இந்த எக்ஸும் ஒய் இங்கே கொடுத்துருக்கிறது x/2yன்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ தான் 6/7ன்னு கொடுத்துருக்காங்க. எப்பயும் போல் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுக்கு x/y மட்டும் கிடைக்கிறதுக்கு இங்கே 2 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இது ஈக்குவல் இந்த சைட் போகும்போது மல்டிப்புளாக மாறும், இங்கே மல்டிப்புளாக மாறும். அப்போது எக்ஸோட வேல்யூ 12/7 இவ்வளோதான். இதுதான் எப்போ எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 7 அப்படிங்கிறத இங்கே நீங்கள் இன்னைக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 12. ஸோ 12 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 7 டிவைடட் பை 12 + 7 ப்ளஸ் 14/19. ஸோ இங்கே மேலே நம்ம 12ல் 7 போனுச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். இங்கே கீழே 19ன்னு கிடைக்கும். இப்போ 14/19. இதை கீழே பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்பர் இருக்குது, 19ன்னு இருக்குது. அப்போ மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணிடலாம். அப்போ 19/19 அடித்து கொடுத்தா 1. ஓகேவா? ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதை டைரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறது தான். m/n 3:2ன்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2ன்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். இப்போ 12வது கொஸ்டின் பாருங்கள். டைப் 1ல் இது லாஸ்ட்டு. இப்போ a/b = c/d = e/f = 1:2ன்னு இருக்குது. அப்போது a/b வேல்யூ எதுக்கு ஈக்குவல் தான், 1:2க்கு ஈக்குவல் தான். c/dயோட வேல்யூ 1:2க்கு ஈக்குவல் தான். e/fோட வேல்யூ 1:2 தான். ஓகேவா? அப்போது நீங்கள் இதவே வந்து டிவைடில் நோட் பண்ணால் a/b = c/d = e/f. இதோட வேல்யூ 1/2. அப்போது மேலே இருக்க வேல்யூலாம் ACE இதோட வேல்யூலாம் 1, கீழே இருக்குது BDF இதோட வேல்யூலாம் 2. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நீங்கள் இதை தான் புரிஞ்சுக்கணும். அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்கல்ல இதிலேருந்து. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ACE இங்கே வர்ற மாதிரியும் BDF இங்கே வர மாதிரியும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும், சப்ஸ்டிட் பண்ணணுமா? இப்போது ACE இதோட வேல்யூலாம் 1 தானே. அப்போ 1ன்னு இருந்தால் இங்கே ஒன்றுன்னு சப்ஸ்டிட் பண்ணால் அந்த பக்கத்தில் இருக்க நம்பரே தானே வரும். அப்போ 3 + 5 + 7 ஈஸ்ட்டு. அடுத்தது BDF இதோட வேல்யூ எல்லாம் 2 தானே. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்படியே டபுள் பண்ணுங்கள். 3 × 2 6, 5 × 2 10 ப்ளஸ் 7 × 2 14. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 8 + 7 15 ஈஸ்ட்டு. இங்கே 20 30ன்னு வரும். ஓகேவா? இதை அடித்து கொடுத்தா 1:2. 1:2 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். ஓகேவா? ரைட், டைப் 1 பார்த்துட்டோம். இப்போ டைப் 2 தான் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின். a/b = 3/4. 8a + 5b = 22 எனில் ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மாடல் பார்த்த மாதிரி சார் இப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4ன்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமேங்க சார் அப்படின்ட்டு கேட்கலாம்.
ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஏயோட மதிப்பு தானே. நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா a/b வேல்யூ 3/4ன்னு இருக்குது. இப்போ அவங்க ஏ தானே கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா பியையும் ஏக்கு ஏற்றாப்படி மாற்ற போகிறேன். அப்போது பி இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த 3/4 இந்த சைடு வரும்போது ஏக்கு பக்கத்தில் வரும்போது 4/3ன்னு மாறிடும். இதுதான் பியோட வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பியோட வேல்யூ தெரிஞ்சிட்டோம்ல. இப்போ அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 8a + 5b = 22. இப்போ 8a அப்படியே வச்சுருங்க ப்ளஸ் 5 இன்ட்டு பிக்கு பதிலாக தான் என்ன பண்ணிட்டீங்க ஏ, அதாவது 4a/3. அவ்வளோ அதை மல்டிபிள் பண்ணால் அதானே கிடைக்கும். 4a/3 தானே கிடைக்கும். அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். = 22. இப்போது 8a ப்ளஸ் 20a/3 = 22. எல்சிஎம் 3ன்னு எடுத்துட்டோம்னா 24a ப்ளஸ் 20a = 22. இப்போது 3 வந்து இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். அப்போ என்ன வரும் ஈக்குவல் இந்த சைடு 66ன்னு வந்துடும். எத்தனை ஏ வரும் 24a ப்ளஸ் 20a மொத்தம் 44aன்னு கிடச்சிரும். இப்போ இதில் இருந்து 11ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா அல்லது 22ஆல் கூட அடிச்சு கொடுத்தோம்னா 2 22 44, 3 22 66. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 2a = 3 அப்படின்னா ஏவோட வேல்யூ 3/2. இதுதான் ஏவோட வேல்யூ. பாருங்கள் எவ்வளோ நம்ம அந்த மாடிஃபை பண்ண வேண்டியதுங்கிறத நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல டைப் 2ங்கிறது. ஸோ இதிலருந்தே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே பார்த்துக்கணும். ஸோ கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. இதே போல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின். 5x + 15 = 2x + 3 = 10:3 எனில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ண. இப்போ இந்த மாதிரி மாடல் கொஞ்சம் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுன்னா இப்போ ரேஷியோன்னு இருக்குல்ல, நீங்கள் ரேஷியோ பின்னமாக கூட எழுதுங்க. 5x + 15 / 2x + 3 இப்படி கூட எழுதலாம்ல. இது ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிட்டாங்க 10:3னா 10/3 நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இது 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த செட்டப் அப்படியே இங்கே மேலே வந்துடும். 10ஆல் மல்டிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ மல்டிபிள் பண்ணோம்னா 15x ப்ளஸ் 15 × 3 45 = 10 × 2 20x ப்ளஸ் 30. இப்போது எக்ஸ் வந்து எது பெருசாக இருக்குது 20 தான் பெருசாக இருக்குது. அப்போது சின்ன எக்ஸை ஈக்குவல் இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போது 20xக்கு பக்கத்தில் -15xன்னு வரும். ஓகேவா. இப்போது இந்த 45 இப்படியே தான் இருக்கும். 30ங்கிற சின்ன நம்பர் தான் இந்த சைடு போகும். -30 மாறும். இப்போ இதில் இருந்து 20xல் 5x போனுச்சுன்னா பேலன்ஸ் 5x வரும். 45ல் 30 போனுச்சுன்னா பேலன்ஸ் 15. 2xோட வேல்யூ என்ன 4 5 5 3 5 15. எக்ஸோட வேல்யூ 3. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போ இந்த ஃபார்மெட்டில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை டிவைடில் கொண்டு வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சா. இதே போல் தான் அடுத்தடுத்தது. இப்போ இங்கே 5வது கொஸ்டின் பாருங்கள். சேம் இதே இது தான். நீங்கள் என்ன பண்ணணும் இந்த 2x + 3y போட்டுருங்க. அதே போல் 3x + 5y போட்டு = 18/29 போட்டுருங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம x/y கண்டுபிடிக்கணும். இப்போ முன்னாடி எக்ஸோட வேல்யூங்கிறது கேட்குற மாதிரி இங்கே எக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. இங்கே x/yங்கிற ரேஷியோனால இங்கே வந்துட்டு அதே போல் தான் x/yன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் 2 விதத்தில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா ஒன்று இப்போ இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது மாதிரி சால்வ் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் மெத்தடில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம் அல்லது செகண்ட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது மூலயமா தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆப்ஷன் மெத்தட் அப்படிங்கிறபோது எந்த ஈக்குவேஷன் இப்போ x/y எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு 18/29 கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போது 4:3னா எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மேலே வந்து 2 × 4 8 ப்ளஸ் 3 × 3 9. இப்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னாவே 17 தான் கிடைக்குது. நம்மளுக்கு 18 வரணும். அப்போ இது வராது. இப்போ அடுத்தது 3:4னா 2 6 வரும் ஆப்ஷன் பியில். அடுத்து 4னா முன்னாங்க 12ன்னு கிடைக்கும். அப்போ மேலே வந்து 18 வருதா.
ரைட். அப்போ ரெண்டாவது செக் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குன்னா ஒன்று இது ஆன்சர்ன்ட்டு அவசரப்பட்டு சூஸ் பண்ணிடக்கூடாது. இது கீழே நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் கரெக்டாக 29 வருதான்னு பாருங்கள். 3 9 ப்ளஸ் 5 20. ஓகே, கரெக்டாக வருதா? அப்போது 3:4 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணியும் x/y என்ன அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஆப்ஷன் மெத்தட்லையும் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு மெத்தடில் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு 2-3 மெத்தடில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம எது ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதே போல் தான் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே சார், ட்ரை பண்ணலாம்ல. ரெண்டாவது கொஸ்டினா 3வது கொஸ்டினான்னு தெரில. ஓகே, நம்பர் 3 கூட வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் பாருங்கள். a/b வேல்யூ 4/5, b/c வேல்யூ 15/16. இதில் இருந்து c² - a² c² + a². இதோட வேல்யூ என்னங்கிறத கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷனை கவனிங்க. சி இருக்குது, ஏ இருக்குது, ஆனால் பிங்கிறத இல்லை. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம இங்கே ரேஷியோவை பார்த்தீங்கன்னா a/b b/cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது நம்மளுக்கு a/c வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னா ஏவும் சி தானே கிடைக்கணும். அப்போ a/cன்னு போட்டு எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணலான்னா a/b × b/c இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும், இந்த பியும் வந்து கேன்சல் ஆகும். ஓகே, நம்ம இந்த கேன்சல் இப்படி பண்ணாமல் இதோட வேல்யூயை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? அப்போ ஏசி அப்படிங்கிறத a/cங்கிறத a/b × b/cன்னு எழுதலாம். இப்போது அவங்க கொடுத்துருக்க ரேஷியோவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a/b வந்து 4/5 × b/c 15/16. இப்போ சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 1 4 4 4 16 1 5 5 15. அப்போது a/cயோட வேல்யூ 3/4. a/cயோட வேல்யூ என்ன? 3/4. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கும், ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4ன்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். புரிஞ்சுங்களா? இந்த வேல்யூ தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணோம்னா c²னா சியோட வேல்யூ 4, 4 ஸ்கொயர் பண்ணலாம் 16, ஏவோட வேல்யூ 3 ஸ்கொயர் 9 / இதே இதை அப்படியே ப்ளஸில் போட்டுடலாம். ஓகே, அப்போது 16ல் 9 போனுச்சுன்னா பேலன்ஸ் 7, 16 + 9 25. ஸோ 7/25 சிம்பிளை பண்ண முடியாது. இது அதற்கான ஆன்சர் 7/25. ஆப்ஷன் ஏல இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் இருக்கான்னு சரியான ஆன்சர். பாருங்கள், ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான், அதை நல்லா கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 12வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து நம்பரே கொடுக்காம லெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத கவனிங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சரி நல்லா கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன்லேருந்து, அதாவது a/b = c/dன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதே பின்னமாக எழுதணும் அப்படின்னா a/b = c/d. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கும், ஏவோட வேல்யூ சின்னு எடுத்துக்கலாம், a = cன்னு எடுத்துக்கலாம், அதே போல் b = dன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்தே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏக்கு பதிலாக சியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், சிக்கு பதிலாக ஏவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே போல் தான் பிக்கு பதிலாக டியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், டிக்கு பதிலாக பியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே ஆப்ஷனில் ஒன்று m/n அல்லது ஏபிங்கிறது இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்போது நம்ம 2 டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஏக்கு பதிலாக சின்னே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்காம பார்க்கணும். எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? இங்கே தான். ஓகே, ஏக்கு பதிலாக சியும் பிக்கு பதிலாக டியும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஏக்கு பதிலாக சி ப்ளஸ் என்சி / பிக்கு பதிலாக டி ப்ளஸ் என்டி. இப்போ இதில் வந்து சி காமனாக இருக்கா? சி காமனாக இருந்துச்சுன்னா m + nன்னு இருக்கும். அதே போல் கீழே டி காமனாக இருக்குது. இதையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா m + n. அப்போ இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா c/d மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆனால் c/d ஆப்ஷனில் இல்லை. இதுவும் ஆன்சர் தான், ஆப்ஷனில் அவங்க கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஏக்கு பதிலாக பிக்கு பதிலாக டி சப்ஸ்டியூட் பண்ணோம்ல, இப்போ அப்படியே சிக்கு பதிலாக ஏவும் டிக்கு பதிலாக பியும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதே அந்த ஏன்னு நம்ம வச்சுக்கிறோம், ஏன்னு வச்சுக்கிறோம் ப்ளஸ் n. சிக்கு பதிலாக ஏ தானே சப்ஸ்டியூட் பண்ணோம்,
நெக்ஸ்ட்டு எம்பி ப்ளஸ் என் டிக்கு பதிலாக பி. இப்போது ஏ காமனாக இருக்குது, அப்போ எம் ப்ளஸ் என்னன்னு கிடைக்கும். டிவைடட் பை எம் ப்ளஸ் என் பி காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துகிறோம். இப்போ இது கேன்சல் ஆகிருமா? ஏ பை பி தானே இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ ஏ பை பினா ஏ இஸ்டு பி. நம்மளுக்கு கிடச்சிற ஆன்சர் ஏ இஸ்டு பி. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கவனம் நோட் பண்ணுங்கள். வேறு எதுவும் வந்து கிடைக்காது நம்மளுக்கு, இதுவும் வந்து கிடைக்காது, ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் பாருங்கள். 2x + 3y - 5z = 0 -3x + 2y + 7z = 0 எனில் x y z என்ற வீதம் எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மே ரொம்ப சிம்பிளானதான். அதாவது x y z கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இஜட்டோட வேல்யூ இங்கே ஆப்ஷனில் இருக்குது. இதில் எக்ஸு ஒய் இஜட்டு இதில் எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் கிடைக்கும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் =0, அதே போல் இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணால் =0. இப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். ஆப்ஷன் ஏனா இதில் எக்ஸோட வேல்யூ 31, ஒய்யோட வேல்யூ 1, இஜட்டோட வேல்யூ 13ன்ட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × 31 62, ஓகேவா? ப்ளஸ் 3 × ஒய் 3 × 1 3 மைனஸ் 5 × 13 5 × 13 என்ன வரும்? 65ன்னு வருமா? இப்போது ப்ளஸில் 65 வருது, மைனஸ் 65, அப்போ =0. இது வந்து =0ன்னு கிடைக்குது. இப்போ அடுத்தது பாருங்கள், இதுவும் வந்து அதே போல் வருதான்னு பார்க்கணும். நம்ம ஒரு இதை பார்த்துட்டோன்னே கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. அடுத்த பாருங்கள், மைனஸ் 3 × 31 3 × 31 என்ன வரும்? 93 ப்ளஸ் 2 × 1 2 தான், ப்ளஸ் 7 × 13 7 × 13 என்ன? 91. அப்போ இதில் ப்ளஸில் 93 கிடைக்குது, மைனஸில் 93 இருக்குது, அப்போ 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். இதுவும் கரெக்டு தான். அப்போ ஃபஸ்ட்டு 2 இதுலையுமே இந்த மொதல் ஆப்ஷனில் கரெக்டாக கிடைக்குதுல்ல, அப்போ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சருங்கிறத இப்படி நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஒருவேளை வரலைங்கிற பட்சத்தில் அடுத்து செக் பண்ணணும். இப்போ அடுத்து செக் பண்ணி பார்ப்போம், 0 வருதா இல்லையா, அவங்க கொடுத்துருக்க அந்த 0 வருதா இல்லையா நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 13, இஜட்டோட வேல்யூ 31. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 × எக்ஸோட வேல்யூ 1 2 ப்ளஸ் 3 × 13 3 × 13 என்ன? 39 மைனஸ் 5 × 31 5 × 30னாவே 150 155 வருது. அப்போ இங்கேயே வந்து ப்ளஸில் வர்றது 41 தான் வருது, மைனஸில் 155 போகுது. அப்போ 0வே வரலையில, அப்போது ஆப்ஷன் பி இல்லை. அதே போல் தான் நீங்கள் மற்றதை செக் பண்ணாலும் வராது. இந்த மாதிரி செக் பண்ணுறது ஈஸி தானே. ஸோ இந்த மாதிரி ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 20வது கொஸ்டின். 5x² - 13xy + 6y² = 0 எனில் x ஒய்யோட வீதம் என்ன? இப்போ நம்ம அந்த ட்ரிக்கு தெரிஞ்சப்பனாவே x ஒய் ஆப்ஷனில் கொடுத்துருக்க எந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 0 வரும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ இங்கே கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒருவேளை 2:1 கூட 0 வரலாம், அல்லது 3:5 கூட 0 கிடைக்கலாம். நம்ம இதை மட்டும் இப்போ 2:1 0 கிடச்சிருச்சு அப்படின்னா உடனே அவசரப்பட்டு இதை மட்டும் சூஸ் பண்ணிடக்கூடாது. 3:5லையும் கிடைச்சாலும் உடனே இதை மட்டும்தான் அப்படின்னு 2லுமே கிடச்சா அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இதையும் இந்த இதுவுமே வந்து வரலாம்ல. 3:5 இங்கே வந்துடுது, 2:1 இங்கே வந்துடுது. அப்போது இதுவும் கூட இருக்கலாம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்க்கலாமா? இப்போது எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ 2:1ன்னு இருந்தால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். அப்போது எக்ஸோட வேல்யூ 2னா 5 × எக்ஸோட வேல்யூ 2² மைனஸ் 13 2 × 1 ப்ளஸ் 6 × ஒய்யோட வேல்யூ 1² = 0 கிடைக்காது நம்ம பார்க்கணும். இப்போ 4×5 இது 2² வேல்யூ 4 4×5 20 மைனஸ் இங்கே 26ன்னு கிடைக்கும், ப்ளஸ் 1 6 இப்போ இங்கே 0 கிடைக்குது தானே. 20 + 6 26 மைனஸ் 26, அப்போ 0 கிடைக்குதுல்ல. ஓகே, அதே இது அடுத்ததையும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கொடுத்துருக்க ஆப்ஷனில் அப்படி இருக்குது. ரெண்டாவது அப்போ 3:5 தான். எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5. சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 9×5 45 ப்ளஸ் மைனஸா மைனஸ் 13 × 3 × 5
ஓகேவா. ப்ளஸ் 6 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 5 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இப்போது 45 மைனஸ் 35 15. ஸோ 15ஐயும் 13ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 13 15 ஃபஸ்ட்டு 3 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 18 5 15. அப்போது 195 மைனஸ் 195 ப்ளஸ் இங்கே 6 இன்ட்டு 25 6 இன்ட்டு 25 என்ன 4 25 100, அதுக்கப்புறம் ஒரு 2 150ன்னு வருமா. இப்போ கவனிச்சிங்கன்னா ப்ளஸ் லைன் 195 வருது, மைனஸ் லைன் 195 வருது. ஸோ அப்போ இங்கேயும் 0 வருது, எதுலேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருது, இங்கேயும் 0 வருது. அப்போது அவங்க ஈக்குவேஷன் கொடுத்ததுக்கு ரெண்டுமே வருது. ரெண்டுமே வந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனில் எதை நம்ம சூஸ் பண்ணணும், ஆப்ஷன் டியை தான் சூஸ் பண்ணணும். இதுவும் வரலாம் அல்லது இதுவும் வரலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 21வது கொஸ்டின். 3x² ப்ளஸ் 2xy மைனஸ் 8y² ஈக்குவல் டு 0 எனில் x ப்ளஸ் 2y மற்றும் 3x ப்ளஸ் ஒய் இவற்றோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம போன கணக்கு மாதிரி இந்த கணக்கில் அந்த ஆப்ஷனில் இருந்து நம்ம சூஸ் பண்ணி கொண்டு போக முடியாது. ஏன்னா ஆப்ஷனில் வந்து நம்ம எக்ஸ் என்ன ஒய் என்ன அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா அதுலேருந்து நம்ம இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இந்த இடத்துல 0 வருமானு நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 2yயும் 3x ப்ளஸ் ஒய்யும் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணான்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்னு நம்ம பார்க்கணும். இதை நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே நம்ம பிரிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இந்த மாதிரிலாம் ஏதாவது சம்திங் இருந்துச்சு அப்படின்னா இப்போது இங்கே 3ன்னு இருக்கும், -4ன்னு இருந்துச்சுன்னா 2ஆக நம்ம பிரிப்போம். எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்கும், அந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்குள்ளே வந்து 3 கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். அதே போல தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே நோட் பண்ணியிருக்காது 3x² ப்ளஸ் 2xy மைனஸ் 8y² ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இதெல்லாம் சேர்ந்ததே ஒரு நம்பராக வச்சுக்கோங்க. அதாவது -8y² இருக்கிறதே ஒரு நம்பராக வச்சுக்கோங்க. ஓகே. அதே போல் 2yங்கிறதும் இந்த ஒரு நம்பராக வச்சு எக்ஸுன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. அதாவது 3x² ப்ளஸ் 2y இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும் மைனஸ் 8y² இந்த மாதிரி இருக்கா. இப்போ இந்த 3 எக்ஸ்ட்ரா x² பக்கத்தில் இந்த இது இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுவோம், இந்த நம்பரோட இந்த 8ங்கிற நம்பரால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ மல்டிபிள் பண்ணால் -24ன்னு வருமா. 3 இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ். புரிஞ்சுக்கலாம். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே நம்ம ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் முன்னாடி x² முன்னாடி நம்பர் வந்தால் என்ன பண்ணுவோங்கிறது தெரியும். ரைட். இப்போ 24 எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 24 வரும், அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் 2 கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா 6 24, இதில் 2 வந்து ப்ளஸில் இருக்கனால சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும். ஓகேவா. அப்போது 6 4 மல்டிபிள் பண்ணால் -4 மல்டிபிள் பண்ணால் -24, 6லேருந்து 4 போட்டுச்சா 2 கிடச்சிரும். புரிஞ்சா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த நம்பரால் இங்கே மல்டிபிள் பண்ணமோ அந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் இதை சிம்பிளை பண்ணால் 1 3 3 2 3 6. அடுத்து இங்கே 3 இதெல்லாம் வந்து சிம்பிளை ஆகாது, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது முன்னால் வந்து எக்ஸுன்னு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸால் மட்டும் மல்டிபிள் பண்ணோம்னா போதும். ஆனால் இங்கே எக்ஸும் ஒய் இருக்குல்ல, அப்போ கீழே இருக்கிறத எக்ஸால் மல்டிபிள் பண்ணணும், மேலே இருக்கிறத ஒய்யால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இங்கே என்ன வரும், 4x எக்ஸ்ன்னு வருமா. எக்ஸ் இது ப்ளஸில் இருக்கனால 2 × y 2y. ஓகே. இது ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அதே போல் இங்கேயும் இங்கே என்ன வரும், கீழே எக்ஸால் மல்டிபிள் பண்ணும், மேலே ஒய்யால் மல்டிபிள் பண்ணும். அப்போது 3x ப்ளஸ் -4y ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த 2 ஈக்குவேஷன். இப்போ இதை என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துகிறோம், x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0. இப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ இங்கே +2 இந்த சைடு வரும்போது -2yன்னு மாறிடும். இப்போ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இங்கே மைனஸ் வந்துச்சு அப்படின்னாவே இந்த ஈக்குவேஷனை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. புரிஞ்சா. இப்போ செகண்ட் இதை எடுங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மட்டும் தான் மைனஸ் வரும், இன்னொன்று ப்ளஸில் தான் வரும். இப்போ 3x - 4y ஈக்குவல் டு 0. அவசரப்பட்டு இங்கே மைனஸ் வருது, ஒன்றா இது தேவையில்லைன்னு நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது.
இந்த மாதிரி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு -4y ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும்ல, அப்போது 3x ஈக்குவல் டு 4yன்னு வரும். இப்போ இது ப்ளஸ்ஸாக தானே வந்துருக்கு. இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்தே நீங்கள் எக்ஸோட வேல்யூ இந்த சைடு இருக்க அந்த 4, ஒய்யோட வேல்யூ ஒய்க்கு ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ. இதுதான் அப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ 3. இதுதான் எக்ஸும் ஒய்யோட வேல்யூ. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷன் பியில் இந்த 4, 3ன்னு கொடுத்துருப்பாங்க. இது ஆன்சர் கிடையாது. அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸும் ஒய்யும் வேல்யூ என்னென்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2y, எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் ஒய்யோட வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இப்படி கூட நீங்கள் நோட் பண்ணுறதுனாலும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 2yயும் அதே போல் 3x ப்ளஸ் ஒய்யோட வீதம்னா நம்ம டிவைடில் போட்டுக்கிறோம்ல, நீங்கள் டிவைடில் போட்டாலும் சரி அது பக்கத்தில் போட்டாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி அதோட வீதம் என்ன, எக்ஸ் ப்ளஸ் 2y ஈஸ்ட்டு 3x ப்ளஸ் ஒய். இங்கே தான் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன 4 3, அப்போ இங்கே 4 வரும் ப்ளஸ் 2 × 3 ஈஸ்ட்டு 3 4 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 3. அப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். 4 ப்ளஸ்ஸு இங்கே 6ன்னு வருமா, 2 6, அப்போ மொத்தத்துக்கு 10ன்னு வரும். இங்கே முன்னாங்க 12 ப்ளஸ் 3 15ன்னு வரும். ஓகே, அப்போ சாரி 10:15 அடித்து கொடுத்தோம்னா 2:3. இப்போ 2:3 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள், இந்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணக்கூடிய அந்த டைப் 2ல் என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம ஆல்ரெடி இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணாங்கிறத ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெரிய ஈக்குவேஷனாக கொடுத்தாலுமே கூட, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டினாக தான் நான் கொடுக்க போகிறேன். பெரிய ஈக்குவேஷனாக கொடுத்தாலுமே கூட x:y:z தானே கேட்குறாங்க. அப்போ ரேஷியோவில் எது கொடுத்துருக்காங்களோ அது x, y, z நம்ம எடுத்துக்குவோம். இதில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால், இங்கே x வேல்யூ y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 3/4 வரணும். அதே வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 3/7 வரணும். இதே மாதிரியே இப்போ ஒன்று வருதா, அப்படி இல்லைன்னா 2வது வரலாம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி எது ஆன்சர் வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 5. இதான் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இதோட கம்ப்ளீட்டாக முடியுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்ல. இந்த மாதிரி எப்படி வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும், அதுலேருந்து அவங்க கொடுத்துருக்க அந்த 3/4 3/7 கிடைக்குதா அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடனே இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நல்லா டெஸ்ட் எழுதுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.